ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இப்போது இந்த நல்ல நாளிலேயே நீ எதிர்பார்த்த அத்தனையையும் இந்த வராகி அம்மா உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக தான் மின்னல் வேகத்தில் உன்னை தேடி வந்தேன். ரொம்ப நாளா நடக்கல நீ எதிர்பார்த்த ஆவலா காத்துக்கிட்டு இருந்த விஷயம் இப்போது சற்றென்று மின்னலை போல உன் வாழ்க்கையில வந்து சேரப்போகுது. அதற்கான அதிரடி மாற்றங்கள் அனைத்தையும் இந்த வராகி அம்மா நானே நடத்தி முடிக்கிறேன். என் செல்லமே, நீ எப்போதும் எல்லாருக்கிட்டையும் அன்போடு பாசத்தோடு நல்ல விதமாக தான் நடந்திருக்க. ஆனால் மற்றவங்க ஒன்று அப்படி நினைக்கலன்றதுக்காக உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செய்யாமல் விட்டுட மாட்டேன். நீ அன்போடும் பாசத்தோடும் பக்தியோடும் செய்த எல்லா செயல்களுக்கும் சேர்த்து தான் இப்போ உன் வாழ்க்கையை ஆனந்தமயமாக மாற்றுறதுக்காகவே இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எதை அடைய ஆசைப்பட்டாலும் அவர்களது முயற்சி உறுதியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதை அடைய முடியும். ஒரு மனுஷன் ஜெயிக்கிறதையும் முயற்சி செய்வதையும் இந்த உலகத்தில் யாராலும் தடுக்க முடியாது. அப்படிதான் நீ எந்த விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சியோ அது அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்கும் விதமாக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் நீ நிம்மதி இல்லாமல் தூங்காமல் தவித்த இரவுகள் இருந்திருக்கலாம். ஆனால் நீ தூங்கலன்றதுக்காக என்னைக்காவது ஒரு நாள் விடியாமல் இருந்திருக்கா? விடியாத இரவுகள்னு எதுவுமே இல்லை. அதே போலதான் எந்த ஒரு செயலும் முடியாது என்பதாக உன் வாழ்க்கையில் இல்லை. நம்பிக்கையோடு நீ முயற்சி செஞ்சினா இன்னைக்கு கூட நீ எதிர்பார்த்ததை என்னால் உன் கைகளில் ஒப்படைக்க முடியும். கண்டிப்பாக எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய தான் போகிறேன். எது வந்தாலும் போனாலும் நீ தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. எல்லாமே உன் நன்மைக்காக தான் நான் நடத்தி கொடுக்குறேன்றத நீ தீர்க்கமாக நம்பணும். என் செல்லமே, எந்த நிராகரிப்புகளையும் கண்டு நீ மனசு உடைஞ்சு போகாத. சில நேரம் யாராவது உன்னை தூக்கி எறிஞ்சாலும் கூட இந்த வராகி அம்மா உனக்காக ஓடி வந்து அவங்க தூக்கி எறிஞ்ச இடத்திலேயே உன்னை தாங்கி பிடிச்சு உன்னை மேலே உயர்த்தி காட்டுவேங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ எந்த அளவு என் மேலே நம்பிக்கையோடு இருக்கிறாயோ அந்த அளவுக்கு தான் என்னால் உனக்கு உதவி செய்ய முடியும். நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் ஜெயிக்கவே முடியாது. ஆனால் நம்பிக்கையோடு இருப்பவர்கள் யாரும் இந்த உலகத்தில் தோக்கவே முடியாது. நீ பொறுமையோடு இருந்தாலே இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுத்துருவேன். உன் உழைப்பு ஒருபோதும் வீண் போக விட மாட்டேன். கண்டிப்பாக உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். இந்த வராகி அம்மாவை பரிபூரணமாக நம்பக்கூடிய உனக்கு தேவையான உணவு, உடை, ஆரோக்கியம் என அனைத்தையும் குறைவின்றி நிறைவான அளவில் நிம்மதியாக வாழும்படி நான் கொடுக்குறேன். நம்பிக்கையோட உன் கடமையை மட்டும் நீ செஞ்சினாலே எல்லாமே நல்லபடியாக உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துடும். என் செல்லமே, காலமும் நேரமும் அதற்கான வேலையை சரியாக செய்ய காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக தப்பு செஞ்சவங்களையும் தீங்கு செஞ்சவங்களையும் நீ தண்டிக்கணுன்ற அவசியம் இல்லை. காலம் போல் மிக கொடூரமாக பழிவாங்க யாராலும் முடியாதுங்கிறதால அதற்கான வேலையை காலத்திடம் ஒப்படைச்சிடு. நீ எந்த அளவுக்கு வலியும் வேதனையும் கஷ்டமும் பட்டாயோ அது எல்லாத்தையும் காலம் சரி செஞ்சுக்கும். உனக்கு எது பிடிக்கலைனாலும் அதை விட்டு விலகி நிற்க கற்றுக்கோ. அதையே வச்சுக்கிட்டு உன் உடம்பையும் மனசையும் வருத்திக்கிட்டு நீ பாதிக்கப்படக்கூடாது. உனக்கு துரோகம் இழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்குவேன்னு அதை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அமைதியாரு. யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீர் துளிகளை எல்லாம் இந்த வராகி அம்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உனக்காக யாரும் இல்லைன்னு மட்டும் நினச்சி நீ கவலைப்படக்கூடாது. என் செல்லமே, மனசை வலிமைப்படுத்தி கொண்டு வலியையும் வேதனையும் கடந்து வர தயாராகு. கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் மூலமாக உனக்கு எந்த பாதிப்பும் பிரச்சனையும் வராமல் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். உன் செயல்களின் விளைவுகள் எப்போதும் நீ நினைப்பது போலவே இருக்காது. சில நேரங்களில் நீ நல்லதுக்கு நினச்சி செஞ்சது கெட்டதாக கூட இருக்கலாம். மற்றவங்களுக்கு அது கஷ்டமாக கூட இருக்கலாம். அதனால சில நேரங்களில் நீ எதிர்பார்க்கும் சில விஷயங்கள் முரண்பாடாக இருக்கும்போது நீ மன அழுத்தத்துக்கு இடம் தராதே. என்ன நடந்தாலும் அனைத்தையும் கடந்து வர தயாராக இரு. சில தவறுகள் வாழ்க்கையில் மனிதர்கள் செய்வது சகஜமான ஒரு விஷயம்தான். அதற்காக நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் தேர்வு சரியாக இருப்பதால் தானே இந்த வராகி அம்மாவை தேர்ந்தெடுத்து வணங்குகிறாய். அதனால்
உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களுக்கும் கடந்து முடிஞ்ச காலங்களுக்கும் நீ கவலை கொள்ள வேண்டாம். எல்லாமே ஏதோ ஒரு வகையில் உனக்கு நன்மையாக மாறும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். நீ எதுக்காகவும் வருத்தப்படவோ குற்ற உணர்வு கொள்ளவோ வேண்டாம் என் செல்லமே. எது நடந்தாலும் அதை மறக்கவும் கடக்கவும் தயாராகு. உன்னை சுற்றி உள்ள பாதிப்புகள் நீங்கி நீ வாழ்க்கையில் உயர்வதற்கான வாய்ப்புகளை நான் உனக்கு கொடுக்குறேன். அடுத்தடுத்து நீ வெற்றி கட்டத்தை நோக்கி நகர்ந்து போகணும்னா உன்னுடைய தவறுகளையும் உன் வாழ்வில் இருக்கும் சில தவறுகளையும் திருத்திக்க முயற்சி செய். கடந்த காலத்தில் இருந்து நீ மீண்டு எழுந்து சிறப்பாக செயல்படுவதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணை நிற்பேன். இன்பம் துன்பம் எல்லாமே ஒரு எழுத்து மட்டும்தான் வித்தியாசம். ரெண்டுமே நிலையில்லாதது என்பதை புரிந்துகொள். ஒரு மனுஷன்னா இன்பமான மகிழ்ச்சியான விஷயங்களை விரும்புவார்கள். துன்பமோ கஷ்டமோ வந்தால் அதை வெறுப்பாங்க. ஆனால் உண்மை நிதர்சனம் என்ன தெரியுமா? மனிதனாலே அவன் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் சேர்ந்து தான் வரும். ஒன்று முன்னாடி வந்தால் இன்னொன்று பின்னாடி வரும். அவ்வளவுதானே தவிர எல்லார் வாழ்க்கையிலும் எல்லாமே கலந்து தான் இருக்கும். நீயும் எது வந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு உனக்கு அளித்த வாய்ப்பாக புரிஞ்சுக்கிட்டு வாழ பழகு. உன் வாழ்க்கையில் யார் உனக்கு முதலிடம் கொடுக்கிறார்களோ அவர்களை நீ உயர்வாக நினைக்கிறதுல தப்பே இல்லை. சில நேரம் அவர்கள் உன்னை எந்த இடத்துல வச்சுருக்காங்கன்றதையும் நீ யோசிக்கணும். நீ உயர்வாக நினச்ச மனிதர்கள், நீ பெருசாக நம்பினவங்க, நீ பெருசாக மதிப்பு அன்பு காட்டின மனிதர்கள் உன்னை கடைசி இடத்துல கூட வச்சிருக்கலாம் அல்லவா? அதனால் நீ நினைக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கிறது மட்டும் முக்கியமல்ல. மற்றவங்க உன்னை என்னவா நினைக்கிறாங்க, எப்படி புரிஞ்சு வச்சுருக்காங்க, அவங்களுக்கு உன்னை பிடிக்குமான்றதையும் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாரையும் நம்பி நீ ஏமாந்து போக வேண்டாம் என் செல்லமே. அதே போல் என்ன நடந்தாலும் நீ மனசு தளர்ந்து போகக்கூடாது. உன் தேவைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படாதே. உன்னுடைய தேவைகள் குறைய குறைய மற்றவர்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். உன் தேவைகளை குறைச்சிக்கிட்டு உனக்காக எதுவும் செய்யாமல் நீ அடுத்தவங்களுக்காக அள்ளி அள்ளி கொடுக்கணும்னு இந்த வராகி அம்மா சொல்ல மாட்டேன். நீ எப்போதும் சோர்ந்து போகாமல் தைரியமாக இருக்க கற்றுக்கோ என் செல்லவே. உனக்கு பின்னால் நிற்கக்கூடியவர்கள், உனக்கு ஆதரவாக உனக்கு துணையாக பக்கபலமாக இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாருமே நல்லவங்க. உனக்கு நல்லது தான் நடப்பாங்கன்றதை மட்டும் நீ ஒருபோதும் தப்பு கணக்காக போட்டுறாத. உன் கூட இருக்கிறவங்கள எத்தனை பேர் எப்போ உன்னை ஏமாற்றுவாங்க, எப்போ உன் முதுகில் குத்திட்டு போவாங்கன்றது அவங்களுக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. ஏன்னா யாருமே இயல்பாக கெட்டவர்களாக பிறப்பதில்லை. ஆனால் வாழக்கூடிய காலத்தில் இருக்கும் சூழ்நிலைகளும் சுற்றி நடக்கும் விஷயங்களும் ஒரு மனிதனை சுயநலமாக மாற்றும் போது தான் நல்லா இருந்தால் போதும், தான் பிரச்சனை சரியானா போதும் நினைக்கக்கூடியவனாக மாறிவிடுகிறான். அதனால நீ தான் உன்னை சுற்றி இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாழ்க்கையில் வலியும் வேதனையும் கஷ்டங்களும் வந்துட்டு போய்கிட்டு தான் இருக்கும். நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். எல்லா வழிகளையும் கடந்து செல்வதற்கும் உனக்கு புது வழிகளை நான் காட்டுவேன். எல்லா விஷயங்களிலும் நீ கொஞ்சம் கவனமாக கையாளும் பக்குவத்தை வளர்த்துக்கோ. என்ன நடந்தாலும் நான் எதுக்கும் சளைக்க மாட்டேன். எல்லாவற்றிலும் இருந்தும் நான் மீண்டு எழுவேன்ற உறுதியோட நம்பிக்கையோடு நீ இருந்தீனா கண்டிப்பாக உனக்கு வெற்றி உண்டாகும் என் செல்லமே. ஒரு மனிதனுடைய திறமை உயர்வாக இருந்தாலும் தாழ்வாக இருந்தாலும் நீ ஒருபோதும் அவர்களை விமர்சனம் செய்ய வேண்டாம். ஏன்னா ஒருத்தருக்கு வாய்ப்பே கொடுக்காம அவங்களுக்கு ஒரு திறமையும் இல்லை, அவங்க எதுக்கும் லாயக்கில்லை, அருகதை இல்லைன்னு யாரையும் விமர்சனம் செய்யக்கூடாது. அதே போல் உன் கண் பார்வையில் ஒருத்தர் குற்றவாளியாக தப்பு செஞ்சவங்களா தோணுதுன்னா குற்றமே செய்யாத ஒருவரை குற்றவாளியாக நீயாக நினச்சிக்கிட்டு அதுக்கான விஷயங்களை செய்யக்கூடாது. அதே போல் ஒருவருடைய சுயரூபம் என்ன, அவங்களுடைய குணம் என்னன்னு தெரியாமல் அவர்களை புகழ்ந்து பேசக்கூடாது. மொத்தத்தில் எதை பற்றியும் யாரை பற்றியும் தெரிஞ்சுக்காம நீ வாயே திறக்கக்கூடாது என் செல்லமே. முதல்ல நீ என்னை மட்டும் நம்பு. உனக்கு என்ன வேணும்னாலும் இந்த வராகி அம்மா என்கிட்ட வந்து கேளு. அதே போல் உன்னை சுற்றி மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை கவனமாக கேட்டுட்டு அவங்க பேசுவதை புரிந்து கொண்டு அதற்கப்புறமா பதில் பேச பழகு. முதல்ல செலவு செய்யலாம், ஆடம்பரமாக செலவு செய்யணுன்றதுக்கு திட்டம் போடாமல் சம்பாதிச்சு கையில் வச்சுக்கிட்டு அப்புறமா செலவு செய். எதை எழுதுவதாக இருந்தாலும் முதல்ல யோசிச்சுட்டு அப்புறமா எழுத ஆரம்பி. முடியாதுன்னு ஒரு விஷயத்தை விடுவதற்கு முன்பாக அதை ஜெயிப்பதற்கான முயற்சியை முடிஞ்ச அளவுக்கு செய்யணும்.
முடிஞ்ச அளவுக்கு நான் உன்னால் முடியும் அளவுக்கல்ல, அந்த காரியத்தை செஞ்சு வெற்றிகரமாக முடிக்கும் அளவுக்கு நீ முயற்சி செய். வாழ்க்கையில் மனுஷனா பிறந்துட்டினா நிச்சயமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்து விடு என் செல்லவே. இல்லை வாழ்க்கை அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நீயாகவே சளைக்கவோ வெறுக்கவோ வேண்டாம். என்ன நடந்தாலும் அதை கடந்து வாழ தயாராகு. உன் நேர்மைக்கும் பொறுமைக்கும் உண்மைக்கும் ஏற்ற உயர்வை இந்த வராகியம்மா நான் உனக்கு கொடுக்குறேன். நீ யாருக்கிட்டையும் அவ்வளவா அதிகமாக பேசுறதில்ல பழகிறதில்ல. அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். யாரை பார்த்தும் உனக்கு எந்த பயமும் இல்லை. ஆனால் இந்த மனிதர்கள் ஏமாற்றுக்காரர்களா பொய்யானவர்களா போலியானவர்களாக இருப்பதால யார் மூலமாக எப்போ என்ன நடக்குமோன்னு பயந்ததால பட்டதே போதும்னு நீ அவர்களை விட்டு விலகி நிற்கிறாய். எல்லா உறவுகளையும் வேணும்னு நினச்ச நீ எல்லா உறவுகள் மீதும் அன்பாகவும் பாசமாகவும் ஒத்துமையாகவும் இருக்கணும்னு நினச்ச நீ அவர்களுடைய செயலால் மனம் நொந்து போய் இருப்பதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. உனக்கு பிடிச்சவங்களை உன் கூட வச்சுக்கிறதுக்காக நீ பணத்தை செலவழிக்கக்கூடாது. அவர்களிடம் பேசுவதற்கும் அவர்களுடன் பழகுவதற்கும் நேரத்தை செலவழிக்கணும். நல்லவர்களோடு நீ நேரத்தை செலவிடும் போது அது நிச்சயம் உனக்கான நன்மைகளையே தரும். நல்ல பாம்பு தொட்டவனை மட்டும்தான் தீண்டும். ஆனால் நல்லவங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் செஞ்சு அவங்க உனக்கு சாபம் விட்டாங்கன்னா அது உன்னையும் உன் வம்சத்தையுமே கூட தீண்டும். அதனால எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் எதிராக எந்த வேலையும் செஞ்சிடாதேன்னு செல்லவே. யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காம நல்லதையே செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. உனக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன். இந்த உலகத்தில் என் அருளால் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க தான் போகிற. இனி எல்லா வகையும் உனக்கு நல்லதே நடக்கும். அதுக்கு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. உண்மையை புரிந்த கொண்டு பிறகு அதன்படி நீ நடக்க ஆரம்பித்தாலே உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். உன் ஆணவத்தை போக்கி உன் மனதில் இருக்கும் அகங்காரத்தையும் தேவையற்ற தீய எண்ணங்களையும் செருக்குகளையும் பொறாமை குணத்தையும் நீக்கி உனக்கான ஞானத்தையும் வெற்றியையும் இந்த வராகியம்மா மிகப்பெரிய அளவில் கொடுக்க போகிறேன். தற்பெருமை பேசுபவர்களிடம் நீ ஒருபோதும் தரத்தை எதிர்பார்க்காதே. பணக்காரர்களிடம் பாசத்தை எதிர்பார்க்காதே. பழகியவர்களிடம் பணத்தை எதிர்பார்க்காதே என் செல்லமே. உறவினர்கள் எல்லாரும் உனக்கு உண்மையாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காதே. மொத்தத்தில் இந்த உலகத்திடம் நீ எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்கும். அதில் இருக்க மனுஷங்களும் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. நல்ல மனிதர்களை இந்த உலகம் அவ்வளவு சீக்கிரம் அங்கீகரிப்பது கிடையாது. நீ நல்ல பிள்ளையாக உண்மையாக நேர்மையாக வாழ்ந்தாலும் உன்னுடைய நிஜ முகத்தை இந்த உலகம் அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்கொள்ளாமல் முகமூடி அணிபவர்களுக்கே மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கும். அதை கண்டு நீ கலங்க வேண்டாம்.